இப்போ சிக்ஸ்த் டேபிள் 1 6 6. அடுத்து 2 6 ஆர்னா கண்டிப்பாக 10க்கு மேலே தான் போயிடும். ஓகேவா? 1 6 ஆர் 6 ஓர்னு 6 2 சார் வந்து 10க்குள்ளே வராது, 8 9 10 அப்படிலாம் வராது. இங்கே பாருங்க, 6 இஸ் 10 minus 4. 10ல் 4 மைனஸ் பண்ணால் தான் 6ஏ வருது. ஓகேவா? அப்போ 10 வரைக்கும் பார்த்தா இன்னும் 4 தான் இருக்குது. நமக்கு 6 டேபிள் வரும்போது கண்டிப்பாக அது என்ன ஆகிடும், 10ஐ தாண்டி போயிடும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த நம்பர் போடும்போது எல்லாத்துக்கும் இந்த 4ஐ மைனஸ் பண்ணிட்டு வந்தாவே போதும். ஓகேவா? இப்போ 6ல் 4 போச்சுன்னா எவ்வளோ? 2. வெறும் 2 போட்டால் நம்ம டேபிள் போடும்போது வேல்யூ அதிகமாக தான் ஆகிட்டு வரும். 6க்கு அப்புறம் 2 வருமா எங்கேயாவது வேல்யூ? பாருங்க, 6 2 சார் 2ன்னு வருமா? வராது கண்டிப்பாக. 1 6 ஆர் 6, 2 6 ஆர் 12. ஓகேவா? இப்போ இதுலேருந்து 4 மைனஸ் பண்ண முடியாது, நல்லா பார்த்துக்கோங்க. 2லேருந்து 4 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம என்ன டேபிள் பண்ணுறோமோ அந்த டேபிள் ஆட் பண்ணிக்க வேண்டியது. இது என்ன டேபிள்? 6th டேபிள். அப்போது இதோட 6 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 2 + 6 எவ்வளோப்பா? இங்கே 2 இருக்குது, 6 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 8. முன்னாடியே ஒரு 1 போட்டுக்க வேண்டியதுதான். அப்போது இது என்ன வரும்? சப்ராக்ஷன் பண்ண முடிஞ்சால் 6லேருந்து 4 மைனஸ் பண்ணி 2 போட்டு வேல்யூ கண்டிப்பாக அதிகமாக தானே ஆகும் டேபிள் வரும்போது. அதனால் ஃப்ரண்ட்டில் 1 போட்டால் இப்போ 12ஆக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் 4 மைனஸ் பண்ண முடியாதனால இது என்ன டேபிள்? இது 6 டேபிளில் 6ஆல் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன டேபிள் இருக்கோ அந்த நம்பரால் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். 7 டேபிள்னால் 7ஆல் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் 4ஐ மைனஸ் பண்ணுங்க. 8ல் 4 போச்சுன்னா 4. இப்போ பாருங்க, 6 4 சார் 4 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 1 போட்டாலும் 14 வரதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடியே பெரிய நம்பர் இருக்கு. அப்போ 2 4 சார் 24. ஓகேவா? இப்போ 4 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இதில் 4 மைனஸ் பண்ணால் 4ல் 4 போச்சுன்னா 0. ஆனால் இங்கே 2 வந்தால் இதோட அது கம்மியாயிடும். அப்போது 3. ஓகேவா? அப்போ 1 6 ஆர் 6, 2 6 ஆர் 12 எப்படி வருது? 6ல் 4 போச்சுன்னா 2. அப்போ 12 ஆயிடுது. இப்போ 2ல் 4 போகாதனால இது என்ன டேபிளோ அந்த நம்பர் ஆட் பண்ணிக்கிறோம். 2 + 6 8. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு 8ல் 4 போச்சுன்னா 4. இங்கே பாருங்கள், 1 வந்து 2ஆக மாறுது. உங்களுக்கே தெரியும் இதோட இது சின்ன நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பெரிய நம்பராக தான் இருக்கும். அப்போ 4ல் 4 போச்சுன்னா 0, 2க்கு அப்புறம் 3 போட்டிருக்கோம். இப்போ எல்லாமே மறுபடியும் ரிப்பீட்டட் தான். 36 வரும், 42 வரும், 48 வரும், 54 வரும், 60 வரும். இது அப்படியே ரிப்பீட்டடாக தான் வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், சப்ராக்ஷன் பண்ண முடியலன்னா இந்த டேபிள் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இந்த டேபிள் ஆட் பண்ணால் 0 + 6 என்ன ஆகுது? 6 6 36. இதில் 4 போச்சுன்னா 42. இதில் 6 ஆட் பண்ணால் 48. இதில் 4 மைனஸ் பண்ணால் இது கம்மியாக இருக்கும்போது இது இன்க்ரீஸ் ஆகிடும் தானா? இப்போது 4ல் 4 போச்சுன்னா 0 6. இப்போ எழுதும்போது ஈஸியாக 4 மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 6 ஆர் 6, 6ல் 4 போச்சுன்னா 2. இங்கே 4க்கு அப்புறம் டேபிளில் 2 வராதனால அது 12ஆக மாறுது. இப்போ இதில் 2ல் 4 மைனஸ் பண்ண முடியாது, என்ன டேபிளோ அந்த நம்பர் 6 ஆட் பண்ணால் 18. மறுபடியும் 4 மைனஸ் பண்ணாக்கா 8ல் 4 போச்சுன்னா 4. இப்போ பாருங்கள், மறுபடியும் 1 வரத்துக்கே வாய்ப்பு இல்லை, ஏன்னா வேல்யூ அதிகமாக தான் ஆகும். அதனால் 2 போடுறோம். இப்போது 4ல் 4 போச்சுன்னா 0. அப்போ இங்கே வந்து 2லாம் வராது, கண்டிப்பாக அது 13ஆக தான் மாறும், ஏன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லையா? இப்போ மறுபடியும் 0ல் 4 போகாதனால என்ன டேபிளோ அதை ஆட் பண்ணுறோம், 36. இதில் 4 போச்சுன்னா 2. இது வேல்யூ தானாக இன்க்ரீஸ் ஆகிடும். இதில் 4 போகாதனால ஆட் பண்ணும்போது இந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஏன்னா வேல்யூ இங்கேயே மாறிடுதுல, இதோட இது அதிகமாகிட்டு தான் இல்லையா? இப்போ இந்த நம்பர் இங்கே அப்படியே தான் இருக்கும். இதில் 4 மைனஸ் பண்ணால் 4 வரும். 4ஓட இது கம்மியாகவே இந்த நம்பர் அதிகமாகுது, வேற ஒன்றும் இல்லை, 60. இப்போ எப்படி எழுதணும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஷார்ட்கட்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி நீங்கள் எழுதிடுவீங்க, நடுவில் கேட்கும்போது கண்டிப்பாக தெரியாது. 6 6 என்ன பண்ணுவீங்க? நம்ம எதை மைனஸ் பண்ணுறோம், எதை ஆட் பண்ணுறோன்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியாது.
இதுக்கப்புறம் இன்னொரு ஐடியாவும் இருக்குது இதுக்கு. இந்த டிஜிட் ஆட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஜிட் ஆட் பண்ணால் 6, செகண்ட் டிஜிட் ஆட் பண்ணாக்கா 3, இந்த டிஜிட் தேர்ட் டிஜிட் ஆட் பண்ணால் 9. எப்படி ஆட் பண்ணுறதுனா 6 வந்து ஒரே நம்பர், அதை ஆட் பண்ண முடியாது. 6க்கு 6 தான். இது 1 + 2 எவ்வளோ வருது பாருங்கள். இங்கே 12 இருக்கா, அப்போ 1 + 2 3 மாறுதா. அப்போ இந்த டிஜிட் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 6, அடுத்த நம்பர் 3, அதுக்கப்புறம் 1 + 8, 1 + 8 9. இந்த டிஜிட் வந்து ரிப்பீட்டடாக வரும். 639 639 639 தான் வரும். இது 6, இது 3, இது 9. ஓகேவா. அடுத்ததில் பாருங்கள் 6 3 9. இது 2 + 4 6, 2 + 4 6, 3 + 0 3, 3 + 6 9, 6 3 9 6 3 9. இங்கே எப்படி 3 வருதுன்னா, இங்கே பாருங்கள் 4ம் 8யும் ஆட் பண்ணால் 12 வரும். 4 + 8 12. இந்த 2 டிஜிட்டாக வரும்போது இது தான் ஆட் பண்ணணும். 1 + 2 3, 1 + 2 3. இப்போ டிஜிட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியுதா. இப்போ 6 3 9. ஓகேவா. 639 639 639 இது முடிஞ்சு போச்சு. இதுவும் நமக்கு டக்குலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேவா. டேபிள்ஸ் எழுதுறீங்க கண்டிப்பாக, 4 - பண்ணி அதுக்கப்புறம் 6 ஆட் பண்ணி 4 - பண்ணி, அது மாதிரி நமக்கு நடுவில் ஞாபகம் வரணும்னா 3 6 சார் எவ்வளோ 18. 18 வந்து என்னது 20யோட லெஸ். 6 3 சார் 18. 18 வந்து less than 20. 3 3 சார் 36. இது less than 40. இங்கே பாருங்க 20 40 ஞாபகம் வச்சுக்க முடியும்ல. அப்போது 6 3 சார் 20க்குள்ளே வரும். 6 3 சார், அப்போ இந்த 3 வந்து அடுத்தது 6ஆக மாறுது. டபுளாக மாறும்போது 6 6 சார் இந்த 20 40ஆக மாறுது. வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 3 6ஆக மாறும்போது இங்கே 20 40ஆக மாறுது. 3 6 சார் 18, 6 6 சார் 36. இங்கே 20க்கு 2 குறையுது, இங்கே 40க்கு 4 மைனஸ் ஆகும். ஓகேவா. இங்கே 20 - 2 18, இங்கே 40 - 4 36. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், புரியும். 20ல் 2 மைனஸ் பண்ணும்போது 40ல் 4 மைனஸ் பண்ணுறது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 3 போகிறதாவது தெரியும். 6 9 சார் வந்து 60யோட கம்மியாக இருக்கும். இது 2 கம்மியாக இருக்குது, இது 4 கம்மியாக இருக்குன்னா அப்போ அது கண்டிப்பாக 6 கம்மியாக இருக்கணும். ஓகேவா. அப்படின்னா ஆகும் 60ல் 6 போச்சுன்னா 54 வருதா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். 3 6 9 இது ஞாபகம் வந்தாவே மீதிலாம் அப்படியே நடுவில் ஞாபகம் வந்துடும். இப்போ 6 4 சாருக்கு எப்படி ஞாபகம் வரும். இது ஒரு சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. இது 6 3 9. அடுத்ததும் 6 தான் வரணும். 6 3 9 6 3 9. ஓகே. நமக்கு 3 டைம்ஸ் வந்தால் 20யோட கம்மியாக வருதுன்னு சொல்லியிருக்கோம். 6 டைம்ஸ் வந்தால் 40யோட கம்மியாக வந்துருன்னு சொல்லியிருக்கோம். 9 டைம்ஸ் வந்தால் 60யோட கம்மியாக இருக்குது. இப்போ இது நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரே வழி தான். 3 6 9 ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிடும். 6 5 சார் 30ன்றது தெரியும். ஏன்னா 5 டேபிள் வரும்போது அதுக்கப்புறம் எந்த நம்பர் இருக்கோ அதில் ஆஃப் எடுத்துக்கணும். 6ல் ஆஃப் 30. இது கண்டிப்பாக நமக்கு மனசில் பதிஞ்சிடும். ஓகேவா. 6 10 சார் 60யும் மனசில் பதிஞ்சிடும். 9ம் நம்ம சொல்லியிருக்கோம். 9னா 60யோட கம்மியாக இருக்கும். 9 வந்து 60யோட 6 கம்மியாக இருக்கும். 6 வந்து 40யோட கம்மியாக இருக்கும். 6 6 சார் 40ல் 4 மைனஸ் பண்ணிக்கிறோம். 3 டைம்ஸ்க்கு வந்து 20ல் 2 டைம்ஸ் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அப்போது 1 6 சார் 6, 2 6 சார் 12, 3 6 சார் 18. இது கொண்டு ஞாபகம் வச்சுக்கலாம். 4ல் 2 போயிடுச்சு, சாரி 6ல் 4 போச்சுன்னா 2. இது போகாதனால 6 ஆட் பண்ணுறோம். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வந்துருச்சுனாவே அடுத்தது என்ன வரும்னு யோசிக்கும் போது 6 ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் மாறாது. எப்போல்லாம் நீங்கள் இந்த அடிஷன் பண்ணுறீங்களோ அப்போ இது மாறாது. இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும். இந்த வேல்யூ குறையும் போது தான் இது அதிகமாகும். ஓகேவா. 8 வந்து 4 ஆகும்போது தான் 1 வந்து 2வாக மாறுது. ஓகேவா. இது 0வாக மாறும்போது இது அதிகமாகுது. இப்போ பாருங்கள், 6 ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ மாறல. மைனஸ் பண்ணாமல் எப்போ நீங்கள் டிஜிட்டை ஆட் பண்ணுறீங்களோ அப்போ இந்த வேல்யூ மாறாது. ஓகேவா.
இப்போ இதில் 4 போச்சுன்னா 2, 2ல் 4 போகாதனால அதே 6 ஆட் பண்ணால் 48 வரும். இது மாறல. இப்போது நீங்கள் இதை ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருக்கும்போது இது ஈஸியாக புரிஞ்சிடும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.